முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறித்து பொது மேடையில் எவ்வாறு பேச வேண்டும் என்று தெரியாமல் அவதூறான வார்த்தைகளை அண்ணாமலை பேசி வருவதாக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வி அலெக்சாண்டர் ஆவேசத்துடன் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவதூறாக பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவள்ளூர் தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வி அலெக்சாண்டர் தலைமையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வி அலெக்சாண்டர், இந்தியா முழுவதும் பாஜக தங்கள் கூட்டணி கட்சிகளை அளிக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் தற்போது அண்ணாமலை அவரது சுயரூபத்தை பொது மேடையில் காண்பித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம், எடப்பாடி பழனிசாமி பச்சை பெண்ணில் கையெழுத்திடும் போது அண்ணாமலை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்ததாக விமர்சித்துள்ளார். பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை மீது எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் பற்றி பொது மேடையிலே அவதூறாக வார்த்தைகளால் பயன்படுத்தியதற்கு அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் வழக்கறிவு பிரிவு சார்பிலும் இங்கே ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்திலே புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதுமே பிஜேபி யாரு கூட கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அளிக்கின்றதாக தான் பிஜேபி இன்றைய செயல்பட்டு வருது. அந்த வேலையைத்தான் இன்று ஏற்கனவே நம் கட்சியில் கூட்டணியில் இருக்கும் போதே அண்ணாமலை செய்து வந்தார். அதைத்தான் மீண்டும் இப்பொழுது அவர் இன்று அவருடைய உண்மையான சுயரூபத்தை இன்று பொது மேடையிலே காமிச்சிருக்கிறார். அண்ணாமலை அவர்களுக்கு எங்கள் மாவட்ட செயலாளர் சார்பாக சொல்லிக் கொள்கின்றேன். இப்ப 1ஆம் கிளாஸ் படிக்கின்ற காலத்திலே ஸ்லேட்ல எழுதுகின்ற காலத்தில எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 89 பச்சை அங்கில கையெழுத்து போட்டு கிட்டத்தட்ட 30 வருஷம் பச்சை அங்கில கையில் போட்ட எங்களுடைய பொதுச் செயலாளரை பார்த்து நீ கேட்கின்றாய். இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இனி மீறி பேசினால் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க இன்றைக்கு எங்களுடைய ஆவடி காவல் ஆணையரத்தில் மனு கொடுத்திருக்கின்றோம்.